ஸோ கிருஷ்ணருடனான நமது உறவை நம்ம உணர்ந்த உடனே நம்ம இந்த உலகத்திலே ஜட உலகிலே வசிச்சா கூட நம்ம முக்தி பெற்ற ஆத்மாவாக கருதப்படுகிறோம். ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय. பதம் 26 படிப்போம். 5வது அத்தியாயம் 26வது பதம். காம क्रोध விமுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அவிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். யாரெல்லாம் கோபத்திலிருந்தும் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டுள்ளனரோ, தன்னுணர்வும் தன்னொழுக்கமும் நிறைந்து பக்குவத்தை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கின்றனரோ, அவர்கள் கூடிய விரைவில் பரத்தில் முக்தி அடைவது உறுதி. பிரபுபாதிக்கு ஜெய். முக்தியை அடைவதற்காக தொடர்ந்து பாடுபடும் சாதுக்களில் கிருஷ்ண பக்தனே மிகச் சிறந்தவனாவான். இவ்வுண்மையினை பாகவதம் 4.22.39 பின்வருமாறு உறுதி செய்கின்றது. யத் பாத பங்கஜ பலாஷ விலாச பக்த்யா கர்மாக்ஷயம் கிருதிதம் உத்கிருதாயந்தி சந்தः தந்த்வன் தத்வன்னரிக்த மதயோ யதயோ பிருத்தா ஸ்ரோதோ கணாஸ்தம் மரணம் வாஜ வாசுதேவம். பக்தி தொண்டின் மூலம் பரமபுருஷ பகவானான வாசுதேவரை வழிபட முயற்சி செய். பலன் நோக்கு செயல்களுக்கான ஆழமான ஆசைகளை வேறறுத்து இறைவனின் பாத கமலங்களுக்கு சேவை செய்து திவ்யமான ஆனந்தத்தில் ஆழ்ந்திருக்கும் பக்தர்கள் தங்களது புலன்களின் உந்துதல்களை திறம்பட கட்டுப்படுத்துகின்றனர். ஆனால் மிகச்சிறந்த சாதுக்களாலும் அது போன்று கட்டுப்படுத்துவது சாத்தியமல்ல. செயலின் பலனை அனுபவிப்பதற்கான ஆசைகளை கட்டுப்படுத்த மிகச்சிறந்த சாதுக்களும் பெருமுயற்சி செய்கின்றனர். ஆனால் அவர்களுக்கு கடினமாக திகழும் அளவிற்கு இவ்விருப்பங்கள் கட்டுண்ட ஆத்மாவினுள் மிகவும் ஆழமாக வேரூன்றி உள்ளன. கிருஷ்ண உணர்வின் மூலம் இடையறாது பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன்னுணர்வில் பக்குவம் அடைந்துள்ள கிருஷ்ண பக்தன் வெகு விரைவில் பரத்தில் முக்தி அடைகிறான். தன்னுணர்வின் முழு ஞானத்தையுடைய அவன் எப்போதுமே சமாதி நிலையில் இருக்கிறான். ஓர் உதாரணம் கூறுவோமானால், தர்ஷன தியான சம்ஸ்பர்ஷைர் மத்ய கூர்ம விஹங்கமாக ஸ்வான் யபத்யானி புஷ்ணந்தி ததாஹம் அபிபத்மஜா. மீன் பார்வையாலும் ஆமை தியானத்தினாலும் பறவைகள் தொடுவதாலும் தங்களது குழந்தைகளை வளர்க்கின்றன. பத்மஜனே, அது போன்றே நானும் செய்கிறேன். மீன் தனது குஞ்சுகளை பார்வையாலேயே வளர்க்கின்றது. ஆமை அதன் குட்டிகளை தியானத்தினால் வளர்க்கின்றது. ஆமையின் முட்டைகள் கரையில் இருக்க நீரினுள் இருக்கும் ஆமை அம்முட்டைகளின் மீது தியானம் செய்கின்றது. அது போலவே கிருஷ்ண உணர்வில் உள்ள பக்தன் இறைவனின் இடத்தை விட்டு வெகு தொலைவில் இருந்தாலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுவதன் மூலம் அவரை இடையறாது எண்ணி தன்னை அவ்விடத்திற்கு உயர்த்தி கொள்ள முடியும். அவன் ஜட துன்பங்களின் வலியினை உணர்வதில்லை. இந்நிலை பிரம்ம நிர்வாணம், பரத்தில் இடையறாது லயித்திருப்பதில் ஜடத்துயரங்கள் மறைந்துள்ள நிலை எனப்படுகிறது. ஸ்பர்ஷான் கிருத்வா பஹிர்பாஹ்யாம்ச்ச சக்ஷுஷைவாந்தரே ப்ருவோ பிராணாபானோ சமோ கிருத்வா நாசப்யந்தரசாரிணோ யதேந்திரிய மனோ புத்திர் முனிர்மோக்ஷபராயணः விகதே ச பயக்ரோதோ யஸ்ததா முக்த ஏவ சஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். எல்லா புறப்புலன் விஷயங்களையும் வெளியே நிறுத்தி, புருவ மத்தியில் கண்களையும் பார்வையையும் நிறுத்தி, நாசிக்குள் உள்வெளி சுவாசங்களை நிறுத்தி, மனம், புலன்கள், அறிவு இவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய முக்தியை விரும்பும் ஆன்மீகவாதி ஆசை, பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபடுகிறான். எப்போதும் இந்நிலையில் இருப்பவன் நிச்சயமாக முக்தி அடைந்தவனே. பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய்.
கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுபவன் உடனடியாக தனது ஆன்மீக நிலையை புரிந்து கொள்ள முடியும். பின்னர் பக்தி தொண்டின் மூலம் அவன் முழுமுதற் கடவுளையும் அறிய முடியும். பக்தி தொண்டில் நன்றாக நிலை பெறுபவன் திவ்யமான நிலையை அடைந்து தனது செயல்களின் மத்தியில் பகவானின் இருப்பை உணரும் தகுதியை பெறுகிறான். இந்நிலையே பரத்தில் முக்தி அடைதல் எனப்படுகின்றது. பரத்தில் முக்தி அடைவதற்கான வழிமுறைகளை விவரித்த பிறகு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி எனும் 8 நிலைகளை கொண்ட அஷ்டாங்க யோகம் என்னும் யோக பயிற்சியின் மூலம் எவ்வாறு அந்நிலையை அடைய முடியும் என்பதை அர்ஜுனனுக்கு விளக்குகிறார் பகவான். 6ஆம் அத்தியாயத்தில் தெள்ளத் தெளிவாக விவரிக்கப்படக்கூடிய இந்த யோக வழிமுறை இந்த 5ஆம் அத்தியாயத்தில் இறுதியில் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளது. கேட்டல், தொடுதல், பார்த்தல், சுவைத்தல், முகர்தல் எனும் புலன் விஷயங்களை யோக பயிற்சியின் பிரத்யாகார எனும் முறையின் மூலம் வெளியே நிறுத்தி பார்வையை புருவ மத்தியில் வைத்து கண்களை பாதி மூடிய நிலையில் மூக்கின் நுனியில் கவனத்தை நிறுத்த வேண்டும். முழுவதுமாக கண்களை மூடுவதில் எந்த லாபமும் இல்லை. ஏனெனில் உறங்கிவிட நல்ல வாய்ப்பு உண்டு. முழுவதும் கண்களை திறந்து கொண்டிருப்பதும் பலனற்றது. ஏனெனில் புலன்பு பொருள்களால் கவரப்படுவதற்கான அபாயம் உள்ளது. உடலினுள் மேலும் கீழும் இயங்கும் காற்றை சமப்படுத்துவதால் சுவாசமானது நாசிக்குள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இத்தகைய யோகத்தை பயில்வதால் புலன் கட்டுப்பாட்டை அடைந்து வெளியிலுள்ள புலன்பு பொருள்களை தவிர்த்து பரத்தில் முக்தி அடைவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும். எல்லாவித பயம் மற்றும் கோபத்திலிருந்தும் விடுபட்டு திவ்யமான தளத்தில் பரமாத்மாவின் இருப்பை உணர்வதற்கு இந்த யோக முறை உதவுகின்றது. வேறு விதமாக கூறினால் யோகத்தின் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு கிருஷ்ண உணர்வே மிக எளிமையான வழி. இது அடுத்த அத்தியாயத்தில் தெளிவாக விளக்கப்படும். சதா சர்வ காலமும் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் இதர ஈடுபாடுகளில் தனது புலன்களை இழக்கும் ஆபத்து கிருஷ்ண உணர்வனுக்கு இல்லை. அஷ்டாங்க யோகத்தை விட புலன்களை அடக்குவதற்கு இதுவே சிறந்த வழியாகும். பதம் 29. போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. மொழிபெயர்ப்பு பொருளுரை அச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும் எல்லா யோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும் எல்லா உயிர்வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களிலிருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பகவான் குறிப்பிட்டிருக்கிறார். உலகத்துக்கு எப்படி சாந்தி அடையணுன்றதையும் கொடுத்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீகத்துல வளரணும்னா புலன்களை கட்டுப்படுத்தணும், காமத்தை கட்டுப்படுத்தணும், கோபத்தை கட்டுப்படுத்தணும், எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்து நம்ம விடுபடணும். பொருள் சம்பாதிக்கிறதுக்கோ, புகழ் சம்பாதிக்கிறதுக்கோ, பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, நம்ம சீடர்களை சம்பாதிக்கிறதுக்கோ, சீடர்களை பெறுவதற்கோ, அல்லது அழகிய மனைவிகளை திருமணம் செய்து கொள்வதற்கோ, போன்ற பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கோ போன்ற விஷயங்கள் ஆசைகள் விட வேண்டும். பொருள், மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை போன்றவர்களும் விட வேண்டும். பௌதிகமான ஆசைகள் இருக்கக்கூடாது. தன்னை பற்றி சரியாக உணர்ந்திருக்கணும். நாம் எல்லாம் பகவான் கிருஷ்ணரின் தொண்டர்கள் அப்படின்ற தன்னுணர்வு பெற்ற நிலையில் இருக்க வேண்டும். ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும். மங்களாரத்தி எழுந்து கொள்வது, விடியற்காலையில் எழுந்து கொள்வது, ஜபம் செய்வது, நீராடுவது, புதிய ஆடைகளை உடுத்துவது, கிருஷ்ண பிரசாதத்தை உட்கொள்வது, கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் செய்வது, கிருஷ்ணரை குறித்து பேசுவது, அவரை குறித்து பாடுவது, கிருஷ்ணரை குறித்து நினைவு கொள்வது போன்ற நவவித பக்தி செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். ஒழுக்கமான முறையில் வாழ வேண்டும். மது, மாது, சூது, மாமிசம் போன்ற தீய பழக்கங்களை விட வேண்டும். உடலும் மனதாலும் தூய்மையாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை நாம் தினமும் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும், முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும்.
ஸோ வந்து இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விடக்கூடாது, வெறுத்து ஒதுக்கவும் கூடாது. ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இப்படி முயற்சி செஞ்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்மீகத்தில் முன்னேறுவோம். கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்மீக லோகத்துக்கு, பகவான் கிருஷ்ணர் லோகத்துக்கு நம்ம கண்டிப்பாக போகலாம். முக்தி வந்து அவ்வளோ எளிது கிடையாது. பல்பல கோடி வருடங்களுக்காக நாம் வந்து பற்பல பிறவிகளை எடுத்து இந்த பௌதிக உலகில் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீராகவும், நீரில் வந்து மீன் வகைகள் போன்ற நீர் வாழ்வனவாகவும், செடி மரம் கொடிகளாகவும், புழு பூச்சிகளாகவும், பறவைகளாகவும், விலங்குகளாகவும், பல்வேறு மனிதர்களாகவும் பிறவி எடுத்த பிறகு மனித சிறந்த பக்தி தொண்டில் ஈடுபட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கு. பல்வேறு புண்ணிய செயல்களின் காரணமாக நம்ம வந்து ஆன்மீகத்தில் ஈடுபட, அது குறிப்பாக கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. பற்பல புண்ணிய செயல்கள் செய்தால் மட்டுமே நாம் பக்தி செயலில் ஈடுபட முடியும். முக்தி மார்க்கத்தில், மோட்ச மார்க்கத்தில் நாம் பயணிக்க முடியும். ஸோ பல்வேறு சாதுக்கள் இருக்கிறாங்க, பிரம்மச்சாரிகள் இருக்கிறாங்க, சன்னியாசிகளாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆன்மீகத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க, மோட்ச மார்க்கத்தை முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த நிலைக்கு வர்றது வந்து அவ்வளோ எளிதானது கிடையாது. ஸோ அவங்க தொடர்ந்து தன் வாழ்க்கையில மோட்சம் அடைகிற மார்க்கத்தில் முன்னேறிட்டே இருக்காங்க, முக்தி அடைகிற மார்க்கத்தில் வந்து பாடுபட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பல்வேறு முக்தி அடைகிறதுக்கு பல்வேறு யோக முறைகள் உள்ளன. பல்வேறு சாதுக்கள் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அருவ பிரம்மனை உணரக்கூடிய மாயாவாதிகளும் சரி, புத்த மதத்தை சார்ந்தவர்களும் சரி, பல்வேறு நபர்கள் பல்வேறு யோக முறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக. சில பேர் வந்து பிரம்ம ஜோதியை வணங்குகிறார்கள், சில பேர் பரமாத்மாவை வணங்குகிறார்கள், சில பக்தர்கள் மற்றும் பகவானை வணங்குகிறார்கள். பல்வேறு நபர்கள் முக்தி அடைவதற்காக பல்வேறு முயற்சிகளை, பல்வேறு யோக முறைகளை கையாண்டு வருகின்றார்கள். அதில் சிறந்த யோகம் வந்து பக்தி யோகம் அப்படின்ற கிருஷ்ண பக்தர்களை சிறந்தவர்கள். அந்த சாதுக்களிலும் கிருஷ்ண பக்தர்களை சிறந்தவர்கள். இது வந்து பாகவத புராணத்துல வந்து 4.22.33 வந்து உறுதியாக சொல்லப்பட்டுள்ளது. யத்பாத பங்கஜ பலாஷ விலாச பக்தியா கர்மாக்ஷயம் கிருதிதம் உத்தரத்யந்தி சந்தா தத்வன்னரிக்தம் அதயோ யதயோபி ருக்தா ஸ்ரோதோ கணாஸ்தமரணம் பஜ வாசுதேவம். ஸோ பக்தி தொண்டு மூலம் வந்து பரமபுருஷ பகவானை வந்து வாசுதேவரை வழிபட முயற்சி செய்யணும். பல நோக்கு செயல்களுக்கான ஆழமான ஆசைகளை வேறு இருக்க வேண்டும். ஒரு செயலை செய்யறோம்னா அதில் நமக்கு என்ன பலன் வருது அப்படின்னு நம்ம நினைச்சு செய்யக்கூடாது. ஒரு பிஸ்னஸ் கிடையாது. கிருஷ்ண பக்தி வந்து ஒரு பிஸ்னஸ் கிடையாது. ஸோ பல நோக்கி செய்யற செயலை வந்து நம்ம வந்து ஆழமா இருக்கிற அந்த ஆசையை வந்து வேறு இருக்கணும். இறைவனின் பாதகமலுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும். ஸோ அது வந்து நமக்கு அது வந்து மிக ஆனந்தத்தை கொடுக்கும். கிருஷ்ணரை தொண்டில் ஈடுபட்டோம் நமக்கு அது ஆனந்தத்தை கொடுக்கும். நம்ம புலன்களை நம்ம வந்து புலன்களால் உந்துதல் நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். ஸோ கிருஷ்ண பக்தர்களால் மட்டும்தான் வந்து புலன்களை கட்டுப்படுத்த முடியும். பெரிய பெரிய சாதுக்களை கூட, மிகச்சிறந்த சாதுக்களை கூட வந்து புலன்களை கட்டுப்படுத்துறது ஒரு கடினமான விஷயம். எப்படின்னா, விஸ்வாமித்திரர் வந்து மேனகையின் அழகில் மயங்கி ஒரு குடும்பஸ்தனாக மாறிவிட்டார். அதே போல் பல்வேறு சௌபரி முனியும் ஒரு பெண்ணின் காம சுகத்தின் ஆசையினால் ஒரு கிரகஸ்தனாக மாறிவிட்டார். இதெல்லாம் யோகிகள், பல்வேறு யோகிகள், பல்வேறு சாதுக்கள் வந்து ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும் என்று தவம் செய்வர்கள் அனைவரும் இந்த காம சுகத்தில் அடிமையாகி ஆன்மீகத்திலிருந்து தவறி வருகின்றனர். தவறி முன்னேறும் பாதையிலிருந்து வீழ்ச்சி அடைகின்றனர். ஸோ புலன்களை கட்டுப்படுத்துவது வந்து மிகவும் கடினம். கிருஷ்ண பக்தர்களால் மட்டுமே புலன்களை கட்டுப்படுத்த முடியும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற செயலை வந்து ஏதோ செய்கிறாங்கன்னா அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, லாபம் வருதுன்னா அந்த லாபத்தை அவங்க அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. பெயர் புகழ் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. சீடர்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. சீடர்கள் பெற வேண்டும். பல்வேறு விஷயங்களை வந்து எல்லாருமே வந்து அவங்க உழைத்தது அவங்களே அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருமே வந்து பலனை வந்து பகவான கிருஷ்ணர் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன்றாங்க. ஸோ அது வந்து இதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. இதெல்லாம் பெரிய பெரிய சாதுக்களே வந்து அந்த அந்த மாயையில் வந்து பிடியில வசப்படுறாங்க. ஆவரணாத்மிகா, பிரக்ஷேபாத்மிகா, இதை வந்து முதல்ல வந்து நம்மளை கவர் பண்ணிடுது மாயா. பிறகு நம்ம வந்து இழுத்து மாயை மறுபடியும் வந்து ஆன்மீக பௌதிக உலகத்துக்கு வந்து வீழ்ச்சி அடைய வச்சிருது. முதல்ல நம்மளை கவர் பண்ணுது. ஓ
இது சீடர்களை கொடுத்து கவர் பண்ணுது, அது பெண்களை கொடுத்து கவர் பண்ணுது, பணத்தை கொடுத்து கவர் பண்ணுது, புகழை கொடுத்து கவர் பண்ணுது நம்மள. அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து அட்டாச் ஆயிடும். அந்த சீடர்கள் மேல அட்டாச்மெண்ட் வந்துடுது, அல்லது மனைவி மேல அட்டாச்மெண்ட் வந்துடுது, அல்லது பொருள்கள் மேல அட்டாச்மெண்ட் வந்துடுது, சொத்து சுகம் புகழ் மேல அட்டாச்மெண்ட் வந்துடுது. அப்போ நம்ம வந்து மறுபடியும் பௌதிக உலகத்துல வந்து எழுந்துடுறோம், கிருஷ்ணரை மறந்துடுறோம். இந்த ஆசைகள் எல்லாம் பல்வேறு பிறவிகளை நம்ம வந்து சேகரித்து வைத்திருக்கிறோம். இந்த ஆசைகள் விடுவது என்பது அவ்வளவு எளிதானது கிடையாது. இந்த பௌதிக உலகத்தில் கட்டுப்பட்டுள்ள ஆத்மாக்கள் வந்து மிக ஆழமாக வேரூன்றுள்ளன. இந்த ஆசைகள் எல்லாம் மிகவும் ஆழமாக வேரூன்றுள்ளன. கிருஷ்ண உணர்வின் மூலம் இடையறாது பக்தி தொண்டில் ஈடுபட்டு தன்னுணர்வில் பக்குவம் அடைந்த கிருஷ்ண பக்தன் வெகு விரைவில் பரத்தில் முக்தி அடைகிறான். கிருஷ்ண பக்தர்கள் தான் 24 மணி நேரமும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டோம்னா கூடிய விரைவில் வந்து இந்த ஆசைகள் எல்லாம் வந்து நம்ம விட்டுருவோம், ஆன்மீகத்துல முன்னேறுவோம். சோ இங்க ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்மஜா, பிரம்மாவுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டதை போல் தெரிகிறது. பத்மஜனே, அதாவது பகவான் விஷ்ணு வந்து தனது சீடனான, தனது ஒரே ஒரு பிள்ளையான பத்மஜன், அதாவது பிரம்மாவுக்கு சொல்றார், மீன் பார்வையாலும் ஆமை தியானத்தாலும் பறவைகள் தொடுவதாலும் தங்களது குழந்தைகளை வளர்க்கின்றன பத்மஜனே, அது போன்றே நானும் செய்கிறேன். பகவான் கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு சொல்றார், எப்படி வந்து மீன் வந்து தனது பார்வையில வந்து தனது குஞ்சுகளை வந்து வளர்க்குது, அதே மாதிரி ஆமை வந்து தனது முட்டையை வந்து குட்டிகளை வந்து தியானத்தை வளர்க்குது. பறவைகளும் பார்த்தீங்கன்னா ஆமை முட்டை வந்து கரையில் விட்டுரும், அதை வந்து தண்ணியில போய் தியானம் பண்ணிட்டு இருக்கும் அந்த முட்டை மேலேயே. அப்போ வந்து அது வந்து அந்த முட்டை வந்து குஞ்சு பொறிச்சு வளரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பக்தர்களையும் பார்த்தீங்கன்னா, ஸோ கிருஷ்ணர் இடைவிட்டு ஸோ கிருஷ்ண பக்தர்களும் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் தூரமாக இருந்தால் கூட வந்து கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர் எப்பவுமே அவர் பற்றி நினைக்கிறதுனால அவங்க ஆன்மீக லோகத்துக்கு போகலாம். ஜட துன்பத்தின் வலியினை உணர்வதில்லை, ஜட துன்பங்களை வந்து அவங்க உணர்றது கிடையாது. ஜடத்துவரம்னா நீர், அதாவது மனது புத்தி அகங்காரம், அதாவது மனதாலும் உடலாலும் வரக்கூடிய ஒரு துன்பம், பிற உயிரினங்களால் வரக்கூடிய ஒரு துன்பம், இயற்கை சீற்றங்களால் வரக்கூடிய துன்பம். இந்த 3 விதமான துன்பங்கள் நமக்கு வந்து எப்பவுமே வந்துட்டே இருக்கும். நம்ம பிரம்ம நிர்வாண நிலையை அடைந்துட்டானா, பிரம்மனை உணர்ந்த நிலையில் அடைந்து விட்டானா இது வந்து நம்ம வந்து இந்த துன்பத்தை நம்ம வந்து மறந்துடுவோம். ஜடத்துயரங்களை மறந்த நிலையில் எனப்படுகிறது பிரம்ம நிர்வாணம். சோ அடுத்த ஸ்லோகம்னா, ஸோ ஒவ்வொரு அஷ்டாங்க யோக முறைகள் இருக்கு, பிராணாயாமம் யோக முறைகள் இருக்கு. அந்த யோக முறைகள் எல்லாம் செய்யற வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட ஆன்மீகவாதிகளை கருதப்படுகிறார்கள். அவங்க கூட ஆசையும் பயத்தையும் கோபத்தையும் எல்லாத்தையும் அவங்க விடணும்னு நினைக்கிறாங்க, அவங்களும் விடுபடுறாங்க. தியாகம், பகவான் யோகத்தை செய்வதால், பகவானே நினைத்து யோகத்தை செய்வதால் அவங்க வந்து படிப்படியா அந்த பௌதிக உலகத்துல இருந்து விடுபடுறாங்க. பௌதிகமான ஆசைகளும் பௌதிகமான பயமும் கோபத்திலிருந்து விடுபடுறாங்க. அஷ்டாங்க யோக முறையில் வந்து 8 விதமான வழிமுறைகள் உள்ளன. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி. ஸோ இது வந்து அஷ்டாங்க யோக முறை. இது வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்கிறார். 6ஆம் அத்தியாயத்துல வந்து தெளிவாக இதை பத்தி கூறுவார். 6ஆம் அத்தியாயத்துல அடுத்த வர அத்தியாயத்துல வந்து இந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி பகவான் கிருஷ்ணர் வந்து விளக்கமா கூறுவார். சுருக்கமா வந்து அடுத்த வரப்போ யோகத்தை வந்து பகவான் கிருஷ்ணர் சுருக்கமா இங்க சொல்லிட்டார். நம்ம கேட்கிறோம், தொடரும், பார்க்கிறோம், சுவைக்கிறோம், முகருதுறோம், எல்லாமே வந்து யோக பயிற்சியில பாத்தீங்கன்னா பிரத்யாகாரா எனும் முறை மூலம் வெளியே நிறுத்தி பார்வையை புருவமத்தில் வைத்து கண்களை பாதி மூடிய நிலையில் மூக்கின் நுனியில் கவனத்தை நிறுத்த வேண்டும்.
இது வந்து அஷ்டாங்க யோக முறை. முழுவதுமாக கண்களை மூடுவதில் எந்த லாபமும் இல்லை, ஏனெனில் உறங்கிவிட நல்ல வாய்ப்பு உண்டு. முழுவதும் கண்ணை திறந்து கொண்டிருப்பது பலனற்றது, ஏனெனில் புலனின்ப பொருள்களால் கவரப்படுவதற்கான அபாயம் உள்ளது. உடலினுள் கீழும் இயங்கும் காற்று மேலும் கீழும் இயங்கும் காற்றை சமப்படுத்துவதால் சுவாசமானது நாசிக்குள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இத்தகைய யோகத்தை பயில்வதால் புலன் கட்டுப்பாட்டை அடைந்து வெளி புலில் உள்ள புலனின்ப பொருள்களை தவிர்த்து பரத்தில் முக்தி அடைவதற்கு தன்னைகளை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இது அஷ்டாங்க யோக முறை. புலன்களை வந்து நம்ம வந்து பௌதிகமா கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு முறைகள் பிராணாயாமம், பிரத்யாகாரம், யம நியமன அசன தான தாரண, இதெல்லாம் உடலை வந்து செயற்கையான முறையில் யோகாசனங்கள், ஆசனங்கள், பல்வேறு விதமான உடல் எக்ஸசைஸ், பாடி எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, ஜிம்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து கட்டுப்படுத்துறோம், உடலை வந்து கட்டுப்படுத்துறோம் அஷ்டாங்க யோக முறை மூலமாக. அது வந்து ஒரு பௌதிகமாக செயற்கையானது. ஆனால் ஆன்மீகமானது என்றால் எப்பவுமே 24 மணி நேரமும் கிருஷ்ண தொண்டில் ஈடுபட்டனால் ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த புலன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கு. கிருஷ்ணருக்காக சமைக்கிறோம், கிருஷ்ணருக்கு கோயிலை சுத்தம் பண்றோம், கிருஷ்ணருக்காக பூக்களை பறிக்கிறோம், கிருஷ்ணருக்காக காய்களை வெட்டுகிறோம், பழங்களை சேகரிக்கிறோம், பொருட்களை வாங்குகிறோம், பொருட்களை வந்து விநியோகிக்கிறோம், பொருட்களை வந்து சேகரிக்கிறோம். அனைத்தும் வந்து நம்ம பகவான் கிருஷ்ணர் 24 மணி நேரம் தொண்டு செஞ்சுட்டே இருக்கிறதுனால உடம்பு வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும், உடம்பு செயல்பட்டே இருக்கும். ஸோ அது செய்ய தெரியாதவங்க, கிருஷ்ண பக்தர்கள் சங்கத்துல இருக்க முடியாதவங்க, தனியா எங்கேயோ இருக்கிறவங்க வந்து அஷ்டாங்க யோகையை பயிற்சி செய்யலாம். ஸோ கிருஷ்ண பக்தர்கள் சங்கத்துல இருக்கிறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி தொண்டு செய்யணும். ஸோ கிருஷ்ண பக்தர்கள் இருக்கிறப்ப வந்து எல்லாரோட புலன்களும் கட்டுப்பாட்டில் இருக்கும். தனியா கிருஷ்ண பக்தியில் ஈடுபட முடியாதவர்கள் தனியா ஒரு அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்யலாம். தனியா இருக்கிறவங்க வந்து இந்த யோகத்தை பயிற்சி செய்யலாம். அடுத்த முறை பார்த்தீங்கன்னா, எல்லா யாகத்தையும் உலகத்துல நடக்கிற எல்லா யாகத்தையும், உலகத்துல நடக்கிறக்கூடிய இந்த எல்லா தவத்தையும் வந்து அனுபவிக்கிறது வந்து இறுதியா அனுபவிக்கிறது வந்து பகவான் கிருஷ்ணர் தான். எல்லா லோகத்துக்கும் அதிபதி பகவான் கிருஷ்ணர் தான். எல்லா தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் அவர் தான். எல்லா உயிர்வாடிகளுக்கும் நண்பரும் அவர் தான். ஸோ இந்த மாதிரி முழு பகவான் கிருஷ்ணரை பத்தி இந்த முழு உணர்வுல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஜடத்துயரங்கள் விடுபட்டு அமைதி அடைகிறான். நம்ம வந்து இந்த பிறப்பு, இறப்பு, நோய், உடல், மனது உபாதைகள், பிற உயிரினங்கள் உபாதைகள், அதாவது பிற இயற்கை சீற்றங்கள் போன்ற உபாதைகளை இருந்து நம்ம விடுபடுறதுக்கு வழி வந்து பகவான் கிருஷ்ணர் தெளிவா குறிப்பிட்டிருக்கிறார். கொரோனா வைரஸ்ன்றது காரணம் உடல் உபாதை. இது கூட விடுபடுறதுக்கு காரணம் வந்து பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். எல்லா யாகங்களையும் தவங்களையும் அனுபவிப்பவர் பகவான் கிருஷ்ணர் தான். எல்லா லோகத்துக்கும் அதிபதி அவர் தான். எல்லா தேவர்களை கட்டுப்படுத்துபவர் அவர் தான். எல்லா உயிர்வாழிகளின் நண்பனும் அவர் தான். அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம வந்து இந்த ஜட துயரத்துல இருந்து நம்ம வந்து விடுபட்டு அமைதி அடையலாம். ஸோ இந்த கொரோனா வைரஸ் போன்ற கொடிய நோய்க்கும் தீர்வு வந்து பகவான் கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறார். இந்த பகவத்கீதை, இந்த அறிவு தான் எல்லா துன்பத்துக்கும் தீர்வு. பகவத்கீதை அறிவு தான். அது குறிப்பா இந்த ஸ்லோகம் வந்து மிகவும் தெளிவா கொடுத்திருக்குது. எல்லாத்துக்கும் அதிபதி பகவான் கிருஷ்ணர் தான். இந்த போட்டி, பொறாமை, பேராசை எல்லாம் வந்து நம்ம விட்டுறணும். பிற நாடை வந்து அழிக்கணுன்றதுக்காக நோய் பரப்புறதோ, பிற நாடு அழிக்கணுன்றதுக்காக போர் தொடுவதும், பயங்கர ஆயுதங்களை தாக்குவதும், விஷம் கொடுப்பதும், சொத்து அபகரிப்பதும், அக்கிரமக்காரர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 6 விதமான அக்கிரமக்காரர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிறர் சொத்தை அபகரிப்பதும், பிறர் மனைவியை அபகரிப்பதும், பிறரை பயங்கர ஆயுதத்தை தாக்குவதும், விஷம் கொடுப்பதும், தீ வைப்பதும் போன்ற பல்வேறு அக்கிரமக்காரர்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வந்து நமக்கு வந்து விஷம் கொடுப்பதை போலதான் இருக்கு. இந்த நோய் பரப்புது வந்து நமக்கு விஷம் கொடுப்பதை போலதான் இருக்கு. அந்த நோய் பரப்புது என்பது பயங்கர ஒரு ஆயுதத்தால் தாக்குவதை போன்றதே இருக்கு. இது ஒரு அக்கிரமக்காரர்கள். இவர்கள் கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டும். சீனக்காரர்கள் வந்து அந்த நோயை பரப்பி இருக்கிறார்கள். அவரும் அக்கிரம செயல்களை செய்துள்ளார்கள். அவர்கள் நாஸ்திகவாதிகள். அவர்கள் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்க வேண்டும். தண்டனை வந்து பகவான் அவர்களுக்கு தண்டிப்பார். மாயா சக்தியின் பிடியில் சிக்கியுள்ள அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களும் பௌதீக உலகில் அமைதியை தேடுகின்றனர்.
ஆனால் பகவத்கீதையின் இப்பிரிவில் கூறப்பட்டிருக்கும் அமைதிக்கான வழி என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதிக்கான மிகச்சிறந்த வழி இதுவே. மனிதனின் எல்லா செயல்களையும் அனுபவிப்பவர் பகவான் கிருஷ்ணரே. அவரை எல்லா லோகங்களுக்கும் தேவர்களுக்கும் உரிமையாளர் என்பதால் அம்மனிதர்கள் அவரது திவ்ய சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தேவர்களில் தலை சிறந்தவர்களான சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் விட அவரே சிறந்தவர். இந்த பௌதிகத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம அமைதியை தேடுறோம். இந்த மாயாசக்தியின் பிடியில நம்ம இருக்கிறோம். எல்லாம் கட்டுண்ட ஆத்மாக்களை நாம பௌதிக உலகில் அமைதியை தேடுறோம். ஆனா அமைதிக்கான வழி இங்கதான் கொடுக்கும். இங்க பகவத்கீதையில சொல்லியிருக்கு. இதை விட்ட வேற அமைதிக்கான வழியே கிடையாது. ஆனா அவங்களுக்கு முட்டாள்தனமா எதுவும் பேசிட்டு இருப்பாங்க, எதுவும் செய்யறாங்க. பட் அமைதிக்கான வழி பகவத்கீதையில கொடுக்கப்பட்டுள்ளது. இதை விட்ட மிக சிறந்த வழி வேற கிடையாது. மனிதர்கள் எல்லா செயல்களுக்கும் அனுபவிப்பால் பகவான் கிருஷ்ணர் தான். எல்லா லோகத்துக்கும் எல்லா தேவர்களுக்கும் உரிமையாளர் என்பதால் அவருக்கு தான் நம்ம எல்லாத்தையும் அவர் சேவைக்காக எல்லாத்தையும் நம்ம அர்ப்பணிக்கணும். அவரோட உயர்ந்தவர்கள் வேற யாரும் கிடையாது. பிரம்மா கூட சிவபெருமான் கூட அவர்களுடைய தொண்டர்கள் தான். பிரம்மா பகவான் கிருஷ்ணரின் ஒரு ஒரு பையன், அவருடைய குழந்தை. பிரம்மா பகவான் கிருஷ்ணருடைய குழந்தை பிரம்மா. பிரம்மாவிலிருந்து தோன்றியவர் சிவபெருமான். தமேஸ்வரானாம் ஸ்வேதாஸ்வர உபனிஷத் 6.7 முழுமுதற் கடவுள் தமேஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று வர்ணிக்கப்படுகிறார். மாயையின் மயக்கத்தால் காணும் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானன் என்று ஜீவன்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர்கள் இறைவனின் ஜடசக்தியால் ஆளப்படுகின்றனர். பகவானே ஜட இயற்கையின் எஜமானர். கட்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். இந்த அப்பட்டமான உண்மையினை உணராதவரை தனிப்பட்ட முறையிலோ பல பேர் ஒன்று கூடியோ இவ்வுலகில் அமைதியை காண்பது சாத்தியமில்லை. இதுவே கிருஷ்ண உணர்வில் அறியப்படுவதாகும். பகவான் கிருஷ்ணரே பரம அதிகாரி. மாபெரும் தேவர்கள் உட்பட எல்லா ஜீவன்களும் அவரது சேவகர்களே. பூரண கிருஷ்ண உணர்வில் மட்டுமே பக்குவமான அமைதியை அடைய முடியலும். கர்மயோகம் என்ற பெயரால் பொதுவாக அறியப்படும் இந்த 5ஆம் அத்தியாயம் கிருஷ்ண உணர்வின் பயிற்சி விவரமாகும். கர்மயோகம் எவ்வாறு முக்தி அளிக்க முடியும் என்ற கற்பனை கேள்விக்கு இங்கே பதில் கூறப்பட்டுள்ளது. நம்ம மாயையில நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாத்துக்கும் நம்ம தான் அதிபதி, எல்லாத்துக்கும் நம்ம தான் எஜமானர் நினைக்கிறோம். ஸோ மாயை என்ற மயக்கத்துல நம்ம எல்லா பெண்களையும் நம்ம தான் அனுபவிக்கிறதுன்னு நினைக்கிறோம். எல்லா சொத்து நம்ம தான் அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறோம். எல்லா சொத்து எல்லா சீடர்களும் நமக்கு தான் வேணும்னு நினைக்கிறோம். பெண்களும் நம்ம தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம சொத்துக்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். பணத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். புகழை அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். மாயின் மயக்கத்துல எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம்னு நினைக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம பாக்குறதுக்கு எல்லாம் நம்ம நான் தான் இதுக்கு ஓனர், நான் தான் இது ஓனர்னு நினைக்கிறோம். அப்படி ஜீவன்கள் மயக்கத்துல மாயின் மயக்கத்துல முட்டாள்தனமா அவங்க செயல்படுறாங்க. முட்டாள்தனமா அவங்க நினைக்கிறாங்க. எல்லாருமே ஜட சக்தியால் நம்ம ஆளப்படுறோம். இந்த 3 குணங்கள் பிடியில் நம்ம இருக்கிறோம். காலத்தின் பிடியில் நம்ம இருக்கிறோம். இந்த ஜட இயற்கைக்கு அதிபதி பகவான் கிருஷ்ணர் தான். நாமெல்லாம் ஜெயில் தண்டனை அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு சிறை தண்டனை அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு பாவி ஆத்மாக்கள், துராத்மாக்கள். இந்த பௌதிக உலகத்தில் நாம் கட்டுப்பட்டுள்ளோம். 3 துன்பங்கள் நமக்கு இருக்குது. உடலால், மனதால், இயற்கை சீற்றங்களால், பிற உயிரினங்களால் துன்பங்கள் நமக்கு எப்பவுமே நடந்துட்டே இருக்கு. நம்ம வயசாகுது, நோய் வருது, மரணம் ஏற்படுது போன்ற பல்வேறு விஷயங்களால் நாம் கட்டுப்பட்டுள்ளோம். பல்வேறு இயற்கையின் சட்டத்தில் நாம் இயற்கையின் சட்டத்தின் பிடியில் நாம் உள்ளோம். காலத்தின் பிடியில் உள்ளோம். குணத்தின் பிடியில் உள்ளோம். ஆனாலும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம் நாம் தான் இறைவன் என்று. பல்வேறு போலிச்சாமியர்கள் நான் தான் இறைவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உடல் காலத்தின் பிடியில் உள்ளது, குணத்தின் பிடியில் உள்ளது. ஸோ மாயின் கடைசி ஆயுதம் என்னன்னா, நான் தான் கடவுள் நினைக்கிறான் பாத்தியா, அதுதான் மாயின் கடைசி ஆயுதம். ஸோ இது இது நம்ம நினைச்சு தெரிஞ்சுக்கணும். நான் இந்த பூமிக்கு நான் தான் அதிபதி, நான் தான் எம்பரர் நினைக்க கூடாது. பகவான் கிருஷ்ணா தான் எல்லாத்துக்கும் அதிபதி.
அவருக்கு தொண்டு செய்யும் முகமாக நாம் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். ஸோ அமெரிக்கார் நினைக்கிறான் அவன் நான் தான் பெரியவன் நினைக்கிறான். சைனாக்காரன் இப்போ நினைச்சிட்டு இருக்கான் நான் தான் பெரியவன் நினைக்கிறான். எல்லா நாட்டுக்காரரும் முதல்ல இங்கிலாந்து நாட்டுக்காரன் நினைச்சிட்டு இருந்தான் நான் தான் பெரியவன் சொல்லிட்டு, எல்லா நாட்டுக்காரரும் நினைக்கிறாங்க நான் தான் பெரியவன்ட்டு. கடைசியில வந்து எல்லாருமே வந்து மண்ணோட மண்ணா போயிடுறாங்க. யாருமே அந்த பூமியை வந்து நிரந்தரமா ஆள முடியாது. பகவான் கிருஷ்ணா தான் எல்லாரையும் நிரந்தரமா ஆளுபவர். அவர் தான் பெருமாள். பல்வேறு சங்கத்தை ஏற்படுத்துறாங்க, பல்வேறு வந்து ஒரு ஒரு முயற்சி ஏற்படுறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் உருவாக்கியிருக்காங்க. எல்லாமே வந்து சுய புலனுக்காக அவங்க செய்யறாங்க. யாருமே வந்து பகவான் கிருஷ்ணருக்காக செய்யறது இல்லைன்றாங்க. எந்த நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணரை பத்தி ஆன்மீகத்தை பத்தி யாரும் பேசுறது இல்லை. எல்லாமே வந்து இந்த உலகத்தை எப்படி அனுபவிப்பது அப்படின்றத பத்தி தான் பேசுறாங்க. செக்யூலர்ன்றாங்க. யாருமே வந்து பக்தி பத்தி பேசுறது இல்லை. யாருமே வந்து கிருஷ்ணர் தான் அதிபதின்றது பேசுறது இல்லை. இறைவன் தான் அதிபதின்றது பேசுறது இல்லை. யாருமே வந்து இறைவன் தான் அதிகாரின்றது பத்தி யாரும் பேசுறது இல்லை. அவங்களே அதிகாரி மாரி செயல்படுறாங்க. பகவான் கிருஷ்ணர் தான் பரம அதிகாரி. தேவர்களும் சரி எல்லா ஜீவன்களும் அவருடைய தொண்டர்கள் தான். ஸோ கிருஷ்ண உணர்வுல மட்டும்தான், பூர்ணமான கிருஷ்ண உணர்வுல மட்டும்தான் நம்ம வந்து பக்குவமான அமைதியை அடையலாம். மற்ற எந்த முறையிலும் நம்ம வந்து அமைதி அடைய முடியாது. ஸோ கர்மயோகம் அப்படின்ற இந்த 5ஆம் அத்தியாயம் வந்து முடியுது. இப்போ கர்மயோகம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வுல வந்து பயிற்சியின் விவரம். ஸோ கிருஷ்ண உணர்வுல செயலாற்றுறது அப்படின்ற என்னன்னா, நம்ம வந்து பகவான் கிருஷ்ணர் தான் உயர்ந்த ஆளுநர், உயர்ந்த அதிகாரி அப்படின்ற ஞானம் நமக்கு இருக்கணும். அந்த முழு ஞானமும் நமக்கு இருக்கணும். அந்த முழு ஞானத்தை நம்ம வந்து செயலாற்றணும். இந்த செயல் வந்து திவ்யமான ஞானம். அதுல இருந்து வேற கிடையாது. நேரடியான கிருஷ்ண உணர்வு வந்து பக்தி யோகம் என்று சொல்லப்படுது. ஞான யோகம் வந்து பக்தி யோகத்திற்கு இட்டு செல்லும் பாதையாகும். பகவான் கிருஷ்ணருடன நமது உறவை நாம வந்து நினைச்சு தெரிஞ்சுட்டு அந்த ஞானத்துல நம்ம செயல்படணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவான் கிருஷ்ணருடன் நமக்கு 5 விதமான உறவு முறைகள் உள்ளன. பகவான் கிருஷ்ணருடன் நாம் வந்து இயற்கையில் நமது சொரூப நிலையில் நாம் ஏதோ ஒரு விதத்தில் நாம் பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றக்கூடியவர்கள். நமது சாந்த பக்தர்களோ, தாஸ்ய பக்தர்களோ, சத்திய பக்தர்களோ, வாத்சல்ய பக்தர்களோ, மாதுரிய பக்தர்களாக இருக்கலாம். நமது சொரூப நிலை என்னவென்று நாம் மறந்துள்ளோம். அதனால் இந்த பௌதிக உலகத்தில் நாம் வந்துள்ளோம். நம்ம சொரூப நிலை வாத்சல்ய ரசமாக இருக்கலாம், சக்கிய ரசமாக இருக்கலாம், மாதுரிய ரசமாக கூட இருக்கலாம், தாஸ்ய ரசமாக கூட இருக்கலாம். அந்த உறவு என்ன நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும். அது வந்து குரு மூலமா தான் நமக்கு அந்த உறவு முறைகள் வந்து தெரிய வரும். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானமே அந்த உணர்வின் பக்குவ நிலையாகும். பகவான் கிருஷ்ணரை பத்தி நம்ம முழுசா தெரியறப்போ வந்து அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறது தான் வந்து பக்குவ நிலையாகும். கடவுளோட மிகச்சிறிய அம்சமான இந்த ஆத்மா, அணு ஆத்மா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆத்மா வந்து மிகவும் சிறியது. ஏசாகிர சதபாக சதா கல்பித்த, ரொம்ப ரொம்ப சின்னது. ஆத்மா வந்து ஒரு அணுவுல இருந்து 10,000 பிரிச்சுங்க, ஒரு முடியோட நுனிய 10,000 பிரிச்சிங்கன்னா அந்த அவ்வளவு சின்னது இந்த ஆத்மா, அணு ஆத்மா. இந்த அணு ஆத்மா வந்து பகவான் கிருஷ்ணருக்கு தொண்டாற்றக்கூடியவர்கள். இந்த ஆத்மா வந்து மாயை வந்து ஆட்சி செய்ய விரும்புது. ஆட்சி செய்ய விரும்புறப்ப வந்து அவன் வந்து பௌதிக உலகத்தை தொடர்பு கொள்றான். எப்ப வந்து ஆன்மீக உலகத்தை விட்டு பௌதிக உலகத்துக்கு அந்த ஆத்மா வந்ததோ அப்பதான் வந்து துன்பங்களுக்கு எல்லாமே காரணமே இதுதான். இந்த ஜடத்தோட தொடர்பு கொண்டுள்ளவரை அவன் நமக்கு ஜட உடல் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஜட உடலை பாதுகாக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா நம்ம வந்து செயலாற்றணும். ஆனா படிப்படியா வந்து நம்ம ஆன்மீகத்துல வர்றதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு ஆன்மீகத்துல முன்னேறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பௌதிக ஜட பிணைப்புல இருந்து விடுபட்டுள்ளோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல சிட்டிசனா இருக்குமோ, ஜெயில வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல சிட்டிசனா இருக்குமோ
பிரிசனரா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜெயிலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதே மாதிரி இந்த இயற்கையின் சட்டங்களில் இருக்கும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ண பக்தியில் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ஜட பிணைப்பில இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவோம், முக்தி மார்க்கத்துல போவோம். கிருஷ்ணருக்காக நம்ம செயல்கள் செய்யணும், புலன்களை அடக்கணும், கோபத்தை அடக்கணும், ஆசைகளை அடக்கணும். அது கிருஷ்ணர் உணவுல தான் இதெல்லாம் முடியும். எல்லா இந்த புலன்களின் எழுச்சிகளும், கோபத்தின் எழுச்சிகளும், ஆசைகளின் எழுச்சிகள் எல்லாமே நம்ம கிருஷ்ண பக்தியில தான் அடக்க முடியும். கிருஷ்ண உணர்வு நம்ம செயல்படுறப்போ வந்து அஷ்டாங்க யோக முயற்சியும் செய்து சமமாகுது. ஸோ பக்தி தொண்டு தான் வந்து மனுஷனுக்கு வந்து மனித இனத்துக்கு வந்து அமைதியை கொடுக்கும். பக்தியே வாழ்வின் மிக உன்னத பக்குவ நிலையாகும். பக்தி தான் வந்து வாழ்வில் வந்து மனித வாழ்க்கையில வந்து மிக உயர்ந்த பக்குவ நிலையாக கருதப்படுகிறது. இதுதான் வந்து பகவத்கீதை 5ஆம் அத்தியாயமான கர்ம யோகம் கிருஷ்ண உணர்வில் செயல் என்றும் இந்த 5ஆம் அத்தியாயம் வந்து இன்னையோட முடியுது. நம்ம வந்து அடுத்தது போவோம். श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, अनंत कोटि वैष्णव की जय.